வணக்கம் மக்களே. கிட்னியில் கல் இருக்கா? அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்யுங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கிட்னியில் கல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது இருந்தால் என்ன பண்ணுறது, எந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய கல் போகணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்துறது அப்படின்ற ஃபுல் தகவலும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பதிவுகள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம், கேட்கலாம். ஸோ உடலில் இருந்து கழிவுகள் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலம் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் சிறுநீரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடி வயிற்றில் வலி, சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், உட்காருவதில் பார்த்திங்கன்னா சிரமம் ஏற்படுறது, தூக்கமின்மை, இதெல்லாம் சிறுநீரகங்கள் நம்ம பிரச்சனையில் இருக்குது, அதாவது கற்கள் உருவாகி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சிறுநீரக கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு முதல் விஷயம் வயிறு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இது மாதிரி எல்லா வலியும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வயிற்று வலி அதிகமாகவே இருக்குமா. சிலருக்கு பார்த்திங்கன்னா குத்துவது போன்ற வலி இருக்கும். சிறுநீர் குழாயில் கல் பார்த்திங்கன்னா முன்னும் பின்னுமாக நகரும்போது வலி தொடங்குவது. ஒரு கல் சிறுநீர் குழாயை தடுக்கிறது மற்றும் சிறுநீரகத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி நிறைய சிறுநீரக வலி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சிறுநீர் கழிக்கும் போது அதிக வலி இல்லைனா எரிச்சல் ஏற்படும். இதுக்கு பார்த்திங்கன்னா டைசூரியா என்ற ஒரு பெயர் சொல்கிறாங்க. சிறுநீரகத்தின் நடுவில் கல் இருக்கும்போது இந்த வலி ஏற்படுது. சிறுநீரக கற்கள் பிரச்சனையை கண்டறியவில்லை அப்படின்னா சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்த்திங்கன்னா சந்தித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிறுநீரில் ரத்தம் காணப்படுமா? இந்த அறிகுறி பார்த்திங்கன்னா ஹோமோடூரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தம் சிவப்பு, இளஞ்சிவப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும். சில நேரங்களில் ரத்தத்தில் உள்ள செல்கள் நுண்ணோக்கி இல்லாமல் பார்க்க மிகவும் சிறியதாக இருக்கும். இதற்கு பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது அது ரத்தம் அப்படின்றது நமக்கு வேறு கலராகவும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் கூட அது பிரச்சனையில் தான் முடியும். ஆரோக்கியமானவர்களுக்கு சிறுநீரில் வாசனை இருக்காது. ஆனால் சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்தால் சிறுநீர் நுரை மற்றும் துர்நாற்றம் வீசுமா. சிறுநீர் பாதை தொற்று சிறுநீரிலும் காணப்படுது. மேலும் பாக்டீரியாவால் சிறுநீரில் துர்நாற்றம் வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், இந்த ஒரு பிரச்சனை காமனாக எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் இந்த வின்டர் சீசன்லாம் அப்படின்னா நம்ம குளிருக்கு காற்றுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரங்களில் பெரிய சிறுநீரக கற்கள் சிறுநீர் குழாயில் சிக்கிக்கொள்ளும். இதனால் சிறுநீர் கழிப்பது சீராக நடக்காது. கற்கள் சிறுநீர் ஓட்டத்தை தடுக்கின்றன. இதனால் ஒவ்வொரு முறை கழிப்பறைக்கு செல்லும்போது சிறிதளவு சிறுநீர் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி, காய்ச்சல், இந்த மாதிரியான பிரச்சனை சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுக்கு சளி, காய்ச்சலில் அறிகுறிகள் தென்படும். ஏன் அப்படின்னா சிறுநீரக கற்கள் சிறுநீர் குழாயை தடுக்கின்றது. இது சிறுநீர் வெளியேறுவதை தடுக்குது. கற்களால் ஏற்படக்கூடிய அடைப்பு சிறுநீர் மீண்டும் சிறுநீரகத்துக்குள் சென்று தொற்றுக்கு வழிவகுக்கும் அப்படின்றாங்க. தொற்று பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை ஏற்படுது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள், இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுக்கு குமட்டல் மற்றும் வாந்தியின் அறிகுறிகள் பொதுவானவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறுநீரகத்துக்கும் வாந்தி குமட்டலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா எல்லாம் காரணமாக தான் வருது. ஸோ பார்த்திங்கன்னா கிட்னியில் தான் இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விதைப்பையில் ஏற்படக்கூடிய தொற்று, பாதுகாப்பற்ற உடல் உறவால் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றின் காரணமாக சிறுநீர் பாதையில் அடைப்பு ஏற்படலாம். இந்த அடைப்பின் காரணமாக சிறுநீர் முழுவதும் வெளியேறாமல் பாதையிலே பார்த்திங்கன்னா நம்ம தங்கி விடுது. நாள்பட்டு பார்த்திங்கன்னா உப்பு படிந்து அது சிறுநீரக கல்லாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள் இருக்கும். ஸோ அதோடு சேர்ந்து இதுவும் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக நம்ம பார்ப்பது நல்லதுங்க. ஸோ
நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள்லாம் சிறுநீர் கல் பிரச்சனையால் கூட பாதிக்கப்படுறது அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உடல் நலத்திற்கு எதிரான மது பழக்கங்களால் சிறுநீரகத்தில் கல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மது அருந்துபவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய சிறுநீர் கழிப்பார்கள், ஆனால் அதற்கு நிகராக தண்ணீர் உட்கொள்ள மாட்டாங்க. போதையில் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தாக உணர்வு ஏற்படாது. இதனால் உடலில் உள்ள நீர் சத்து மிகவும் குறைந்து போய்விடும். உடலில் உப்பின் அளவு அதிகரித்து அது உள்ளேயே தங்கி நாளடைவில் கல் ஏற்படுவதாக வாய்ப்பு உண்டாகுது. ஆகவே உடல் மற்றும் உளவியல் சார்ந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிற மது பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மோக்கிங்கு அதுக்கப்புறம் ட்ரிங்கிங்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தினந்தோறும் குடிக்கிறவங்களும் இருக்காங்க, வாரத்திற்கு ஒரு முறை குடிக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன தான் குடித்தாலும் இந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீர் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. எப்போதெல்லாம் சிறுநீர் கழிக்கிறோமோ அப்போலாம் நம்ம தண்ணீர் குடிக்க வேணும். இதனால் சிறுநீர் பாதையில் உப்பு படியாது என்பதனால சிறுநீரக கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் குறைவு. கோடை காலத்தில் வழக்கத்துக்கும் அதிகமாக நீர் அருந்த வேண்டும். ஏன் அப்படின்னா அதிகமாக வியர்வை வெளியேறும்போது உடலில் நீர் சத்து குறைஞ்சிரும். இதனால் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அப்படின்றதுனால உடலை எப்போதும் நீர் சத்துடனே வைத்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்றாங்க. ஸோ தண்ணீராக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நம்மளுடைய உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்க தண்ணீர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறது நம்மளுடைய சிறுநீரக பிரச்சனையும் சிறுநீரக கற்களும் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை இலை காய்கறிகள் சிறுநீரகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பல்வேறு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான பழங்களில் காய்கறிகளில் தான் குறிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பச்சை இலை காய்கறிகளான பிராகோலி, கேபேஜு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் தரக்கூடியவை. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. சிறுநீரகத்தில் கல் ஏற்பட்டு விட்டால் எந்தெந்த விதமான பிரச்சனையை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றத விட அது வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேஃபாக இருந்துக்கணும். ஸோ மக்களே, சிறுநீரக கல்லின் அறிகுறிகள் எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை பார்த்தோம். இந்த ஒரு பதிவை பார்க்குறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான அபாயம் வராமல் தடுக்க நீங்கள் முயற்சி செய்யணும். இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்காக போட போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.